ஒரு நாள் இவனுடைய வாழ்க்கையில போச்சுன்னா திரும்பி வராது. அதுவும் நம் மனிதனாக பிறந்து இவன் நாட்களை வேஸ்ட் பண்றானே, இதை விட ஒரு மூர்க்கத்தனம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இவனுக்கு பெரிய புதையல் மாதிரி, பெரிய பொக்கிஷம். கார்த்தால எழுந்த உடனே நாம் எதை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. நம்மளுடைய பெரியோர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. என்ன சொல்றதுன்னா, உச்சா யோத்தாய போத்தவ்யம் கிமத்திய சுகிருத்தம் கிருத்தம். ஒரு நாள் எழுந்த உடனே நினைச்சு பார்க்கணுமா, நேற்றைய தினம் நான் எந்த நல்ல காரியத்தை பண்ணேன் அப்படின்னு நினைக்கணும். நேத்திக்கு நான் என்ன பண்ணேன்? ஏதாவது நல்ல காரியம் பண்ணேனா? ஏதாவது கோவிலுக்கு போனேனா? நல்ல வார்த்தைகள் பேசினேனா? யாருக்காவது உபகாரம் பண்ணேனா? ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது பண்ணேனா? தெய்வ சிந்தனை ஏதாவது பண்ணேனா? இல்ல நான் சம்பாதிக்கிறது, நான் சாப்பிட்றது, நான் சுகமா இருக்கிறது, ஏதோ கேளிக்கையில ஈடுபடுறது, இப்படி என்னுடைய நேற்றைய தினத்தை முழுவதும் எந்த நல்ல காரியமும் பண்ணாமல் செலவழித்து விட்டேனா அப்படின்னு சிந்திக்கணுமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் கிமத்திய சுகிருத்தம் கிருதம். எழுந்து படுக்கையில உட்கார்ந்த உடனே படுக்கையில உட்கார்ந்துட்டு ஏதாவது சிந்திக்கணுங்கிறார். எதுக்கு இப்படி நினைச்சு பார்க்கணும்னு சொல்றது சாஸ்திரம் அப்படின்னா, எதை நாம் நேற்றைய தினம் பண்ணலையோ, எந்த தவறை நாம் செய்தோமோ அதை நினைத்து பார்த்து, எந்த அளவுக்கு நான் கோபப்பட்டேன், வீட்டுல எந்த அளவுக்கு மனைவி இடத்துல நான் கோபிச்சுட்டேன், கணவனை எப்படி மனசு நோகும்படி நான் சண்டை போட்டேன் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொருவரும் கார்த்தால எழுந்து உட்காந்து நேற்றைய தினம் நான் என்னெல்லாம் தவறு பண்ணினேன், என்ன நல்லது நான் பண்ணல அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து, இன்றைய தினம் நான் அப்படி இருக்கக்கூடாது, ஏதோ நல்ல காரியங்கள்ல நான் ஈடுபடணும், பொறுமையோடு இருக்கணும், உண்மையைதான் பேசணும், ஏதோ சில தானங்கள் பண்ணணும், தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் காலையில் எழுந்தவுடன் அவன் பாத்ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி படுக்கையில உட்கார்ந்து இதை நினைச்சு பார்த்து, இன்றைய தினம் முழுவதும் நான் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு நமது முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்கா. இந்த மாதிரி ஒரு செயலை தேசத்துல ஒவ்வொரு மனுஷனும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பண்ண ஆரம்பிச்சுட்டா, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா நாட்டிலேயே தவறே நடக்காது, குறைஞ்சு போயிடும். பேப்பரை திறந்தா எங்க பார்த்தாலும் ஒரே தவறுகளா போட்டுட்டே இருக்கா இல்லையா, அதெல்லாம் குறையும். தெஃப்ட் எல்லாம் குறையும், தவறுகள்லாம் குறையும். எல்லாரும் நல்லவர்களாக இருப்பா, நாடே சுபிக்ஷமாக இருக்கும். ராமராவ்.